காமினி யாரடி நீ மோகினி கூரடி என் காமினி பொடியே இந்த அடி அடிக்கிறேன். சினிமாக்கு பிடிச்ச அலைகிறான்க்கா. கொட்டாயில படம் பார்க்க காசு கேட்டான், குடுக்காம போயிட்டான். மதி கெட்ட பயலுக்கு படம் பார்த்தாதான் உறக்கம் வருமா. பாவி மவன் ரயில் பட்டியில ஒழுகுற வெண்ணைய பிடிச்சு குடத்துக்கு வரலான்னு சேர்க்கான். தோள்பட்டைய பாரு எப்படி பழுத்து கிடக்கு. அட பாவி புள்ளே கருப்பா, நான் பள்ளிக்கூடத்துல சேர்ந்து படிக்க போறேன்டா. எங்க அம்மா என்ன சேர்க்க போறாங்கடா. ஏய் நானும் வரேன்டா. இருக்கு போயல. பையன் பேர் என்னம்மா? சின்ன. இல்லங்க, அது வீட்ல கூப்பிடுற பேரு. மோகன். முழு பேரு மோகன சுந்தரம். முதல் எழுத்து? அப்பா பேர் என்னம்மா? அதுதானே பையனுக்கு முதல் எழுத்து. ஐயா, இவங்கதான் மங்களாபுரம் வரலட்சுமி. என் பேரே என் பிள்ளைக்கு முதல்ல எழுத்தா போட்டுடுங்க. பேரு வரலட்சுமி. சரி சரி, விஜயலட்சுமி அன்னைக்கு பையனை கொண்டு வந்து சேர்த்துருங்கோ. நல்ல நாள்ல படிப்பை தொடங்கினதா இருக்கட்டுமே. அம்மா. என்னப்பா? எங்க அப்பா பேர் என்னம்மா? ஏன்பா? பள்ளிக்கூடத்துல எல்லா பசங்களுக்கும் அவங்க அப்பா பேரை முதல் எழுத்தா போடுறேன்னு வாத்தியார் ஐயா சொன்னார்ல. ஆனா நம்ம கிட்ட கேட்டப்போ நீ ஏமா உன் பேரு சொன்ன? நமக்கெல்லாம் அம்மா தான் சாமி மாதிரி. நம்ம ஆளுங்கள் எல்லாம் அம்மாவுக்கு தான் மரியாதை. உனக்கும் அம்மா தானே உயிரு. அதனால்தான் நம்ம பசங்களுக்கு எல்லாம் அம்மா பேரை முதல் எழுத்தா வச்சிருக்கோம். வாங்க வாங்க. சின்ன, நீ என்ன பண்றீங்க? வா போலாம். பகவான மனசுல நினைச்சுண்டு நன்னா எழுதுங்கோ. மாமா என்ன என்ன பண்றாங்க? பெரிய எடுத்து பசங்கள்லாம் முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது அப்பா மணியில உட்காந்து அறிவோம்னு எழுதுவாங்க. நமக்கு எதுக்கு இதெல்லாம்? என்னப்பா பண்ணிட்டு இருக்க? மோகம்லாம் வாடி கிடக்கு. உடம்பு சுகம் இல்லையா? நம்ம சமூகத்துல அம்மா தான் சாமி நீ தானம்மா சொன்ன. அதுக்கு என்னடா? பள்ளிக்கூடம் சேர்றதுக்கு முன்னாடி பிள்ளைங்களை அவங்க அப்பா மடியில உட்காந்து வச்சு நெல்லு மேல எழுதுற சடங்கெல்லாம் செய்தாங்க. எனக்கு அப்பா இல்லாததுனால தானே அந்த சடங்கெல்லாம் நடக்கல. யாருடா சொன்னது அப்பா தான் செய்யணும்னு? கைய சரியா பிடிச்சுக்க. அப்படிதான். இப்ப எழுதலாமா? ஓ ஓ இம் இம். அம்மா, மழை தூத்தல் போடுது. இது மழை இல்லடா, ஆசீர்வாதம். என் பையன் படிச்சு பெரிய ஆளா ஆகணும்னு அந்த சாமியே ஆசீர்வாதம் பண்ணுது. தாழம் பூவே வாடா, தாயின் வாழ்வே வாடா, கோயில் தேராய் கொண்டாடும் ஊரே, தாழம் பூவே வாடா, தாயின் வாழ்வே வாடா. ஓ
தீர்க்க சுமங்கலியா செல்வமும் செழிப்புமா இருமா. நாங்க வர்றோமா? ஆகட்டும், போயிட்டு வாங்க. போயிட்டு வரோம். என்ன மரியாதை பத்தியா? வீடு தேடி வந்து கௌரவிச்சுட்டு போறாங்க. ரொம்பதான் பெருமைப்பட்டுக்காதம்மா. இது என்னையும் ஒன்னையும் மனுஷியா மதிச்சு செய்யற மரியாதை கிடையாது. நம்ம எல்லாம் நித்திய சுமங்கலி இல்ல. நம்ம நிரந்தரமா வைக்கிற பூவுக்கும் பொட்டுக்கும் தான் இந்த மரியாதை. ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? இந்த குலத்துல பிறந்து தெய்வத்துக்கும் கலைக்கும் நம்மளெல்லாம் அர்ப்பணம் பண்ணிக்கிறது நம்மளுக்கு கிடைச்சிக்கிற வரம். எனக்கு ஒண்ணும் இந்த வாழ்க்கை வரமா தெரியல. தொப்புள் கொடியிலேந்து தாய் வழியா துரத்திட்டே வர சாபமா தான் தெரியுது. ஐயா, ஒழிப்பு சட்டம் வந்த பிறகு இப்படி எல்லாம் நடக்க கூடாதுன்னு இருக்க. ஆனா இங்க எப்படி? அட, சட்டத்துக்கு சம்பிரதாயத்துக்கு என்னையா சம்பந்தம்? பாரும்யா. மதுரையை ஆளுகின்ற அல்லி மகாராணி அம்மா வாழ்க. உங்களை காண்பதற்காக அர்ஜுன மகாராஜாவும் கிருஷ்ண பரமாத்மாவும் வந்திருக்கிறார்கள். தாங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் அம்மா. அல்லிக்கொடியிலே அவதரித்து 1000 பாண்டியருக்கு புத்திரியாக பிறந்து இந்த மதுராபுரியை ஆண்டு கொண்டிருக்கின்ற அல்லி மகாராணியே வணக்கம். ஏன் என் மீது உனக்கு ஒரு சுணக்கம்? ஏன் என் மீது உனக்கு காதல் இல்லையா? உன்னை பார்க்க வந்திருக்கிறேன். என்னை பார்க்க கூடாதா? என்னை ஏறெடுத்து நீ பார்க்க கூடாதா? தயவு செய், இதுதான் தருணம். தங்கே, கோபம் வேண்டாம், நிறுத்திவிடு. என்ன காரியம் செய்ய துணிந்து விட்டா? இப்படி செய்யலாமா? பெண்ணாக பிறந்தவள் மணவாளனை மதிக்க வேண்டும் அல்லவா? செய்யக்கூடாதம்மா. அண்ணா, தங்களுக்கு தெரியாததா? தெரிந்தது. வருடத்திற்கு ஒரு முறை வந்து போவதாக தங்கள் முன்னிலையில் தானே சத்தியம் செய்து கொடுத்தார். என்ன செய்வது? அதை மறந்து 5 ஆண்டு காலம் வராமல் இருந்து விட்டார். இவரோடு நான் வாழ்வது முறையா? என்னை விட்டு விடுங்கள், சென்று. வேண்டாம், கோபம் வேண்டாம். மைத்துனா, மைத்துனா, அர்ஜுனா, கேசவா, என் நிலை அறியாது துள்ளி குதித்தோடி மறைய பார்க்கிறாயா மாதவா? உனக்கு இதுதான் சாத்வீக தொழிலா? பாதாதி கேசமும் ரதகஜ படையும் நெடுதோள் மணியும் மாலையும் விட்டு இங்கு வந்து தாங்கள் விளைவித்ததென்ன நாசமா? அல்ல இது என் அல்லி செய்த மோசமா? என்ன அதிசயமா பாக்குற? இதெல்லாம் பூசிக்கிட்டா ஆம்பளை முகம் கூட பொம்பளை முகம் மாதிரி இவ்வளவு அழகாகி போகுது. ரொம்ப விலையோ? உனக்கு எதுக்கு இதெல்லாம்? ஒரு சின்ன மஞ்சளை பூசினாலே உன் முகம் மின்னி போகுமே. உன் அழகுக்கும் குரலுக்கும் நீ மட்டும் சினிமாவில சேர்ந்தீன்னா யோகம்தான். மேனேஜர் ஐயாவுக்கு பட்டணத்துல பெரிய பெரிய ஸ்டுடியோ முதலாளிங்க எல்லாம் பழக்கம் இருக்கான். அவரு கூட போனோம்னா நமக்கு கண்டிப்பா சினிமாவில சான்ஸ் வாங்கி தரேங்கிறாரு. நீ மட்டும் சினிமாவில சேர்ந்தீன்னா இப்ப இருக்கிற டி.ஆர். ராஜகுமாரி, அஞ்சலி தேவி எல்லாம் கடையை கட்ட வேண்டியதுதான். அப்புறம் இது என்ன வாழ்க்கை? காரு, பங்களா, பேரு, புகழ், ராணி தான் போ. ஒரு பயலையும் அண்டி பொழைக்க வேண்டியதே இல்ல. நிஜமாவா? நாளைய ராத்திரி நாங்கெல்லாம் போறோம். நீயும் எங்க கூட வந்துரு. 6 மாசம்தான். அப்புறம் பாரு. அப்போ என் புள்ள இல்லாம அழைச்சிட்டு போவாங்க. நீ முதல்ல பெரிய ஸ்டார் ஆகி பங்களா எல்லாம் வாங்கு. அப்புறம் புள்ளைய சேர்த்துக்கிட்டா என்ன, யார சேர்த்துக்கிட்டா என்ன?
நான் என்னத்த சொல்ல போறேன், கொஞ்சம் மருமகிட்ட எடுத்து சொல்லியா. இருக்கிற இருப்புல நம்ம பட்டணத்துக்கு போறதுதான் நல்லதுன்னு தோணுதும்மா.